என்னோட ஃபேவரட் இன்டர்வல் சீன்ஸ் ஆஃப் லோகேஷ் கனகராஜ். உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் இருக்கும், அதை கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வித் நம்பர் 5. நம்பர் 5க்கு போனதுக்கு முன்னுக்கு இந்த படத்தில் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாநகரம் இருக்கார். ஏன்னா உண்மையாகவே இந்த படம் மறந்தே போச்சு. இப்போ எனக்கு இன்டர்வல் சீன்லாம் இப்போ எனக்கு யோசிச்சு பார்த்தா வரல. சரி, ஓகே, இனிமேல் அந்த படம் தியேட்டரில் நம்ம பார்க்கல, நம்ம டிரெக்டாக கூலியிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்பர் 5 கூலி. லோகேஷ் கனகராஜ் படத்தில் நம்ம ரஜினிகாந்தை பார்க்கணும், அந்த அந்த ஐகானிக்கான இன்டர்வல் சீன்லாம் இருக்கணும்னு எதிர்பார்த்தது ஓரளவு அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா கைதி சொல்லவே தேவையில்ல. அந்த படத்தையே பற்றி நம்ம ஒன்றும் பேசவே தேவையில்லை. ஏன்னா அந்த படம் ஈக்குவல்ஸ் ஐகானிக், டன், முடிஞ்சு. அடுத்ததுக்கு போயிடுவோம். மாஸ்டர். அதுவும் மாஸ்டரில் ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டெல்லாம் தாண்டி ஃபைட்ஸ் வேறு லெவல். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது விஜய் சேதுபதி வாயால் பார்த்தீங்கன்னா ஐ எம் வெயிட்டிங் சொல்ல வச்சார் பார்த்தீங்கன்னா யார், நம்ம லோகேஷ். செம்ம மாஸ். நெக்ஸ்ட்டு லியோ தாஸ். இதை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஹொனஸ்ட்டாக அந்த ஹைப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ட்ரோல் வரும்போது இந்த மொத்த ஹைப்பும் சேர்ந்து வெடிக்கும் அந்த கிளாஸோடு சேர்ந்து. வேறு லெவல் சீன். தியேட்டர் பார்த்தீங்கன்னா 2 துண்டாக ஆயிடுச்சு. கத்தி நிறைய பேர் செத்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இதை விட ஒரு மாசான ஒரு சீன் தான் பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம். ஐகானிக் சீன், மாசுன்றது தாண்டி ஐகானிக் சீன். அதாவது ஒரு மீம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர், மியூசிக் டைரக்டர், யார் ஆக்டர் பிகேம் பீஸ்ட் மோட். அந்த மீமுக்கு சூட்டபிளான ஒரு சீன்னா இந்த சீன் தான்.